ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி சமையல். இன்றைக்கி நம்ம பனானா ஸ்மூத்தி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்க போது நம்ம நட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி செய்கிறனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு 5 பேரீச்சை, ஒரு 10 முந்திரி, ஒரு 6 பாதாம் இதை சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீரில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அரைக்கும் பொழுது நமக்கு அரைக்கிறதுக்கு பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 வாழைப்பழங்களை துண்டுகளாக்கி எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம பழங்கள் பயன்படுத்தி நட்ஸ் பயன்படுத்தி செய்கிறனால நமக்கு ஃபைபர், அயன், புரோட்டீன், கால்சியம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த நட்ஸும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக குடிக்கணும்னா தனியாக நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பால் மட்டும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக்கி எடுத்திருக்கேன். அப்புறமா இதில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிறனால தனியாக சுகர் சேர்க்கல. இனிப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா இப்போ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் வாட்டராக வேணும்னா கூடவே இன்னும் கொஞ்சம் பாலோ தண்ணியோ சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சுலபமானது, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் 1 கிளாஸ் குடித்தாலே போதும், ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது. இந்த ஆரோக்கியமான பனானா ஸ்மூத்தியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. தேங்க்யூ.